தன்னுடைய பொண்ணு கிரண் கூட மார்க்கெட்ல இருந்து மலைப்பாதை வழியா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. அப்பா, இன்னும் சில மாசங்களுக்கு நாம மார்க்கெட் வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமா, சரியா சொன்ன. ஆனா நீ இப்போ ரோட கவனிச்சு நடந்து வா. இந்த ரோடு ரொம்ப மேடும் பள்ளமா இருக்கு, எங்கேயும் விழுந்துடக்கூடாது. அப்பா, நான் ஒன்னும் இப்போ சின்ன குழந்தை இல்ல, என்னால கண்ணை முடிக்கிட்டு கூட வீட்டு வரைக்கும் போக முடியும். பாக்குறீங்களா? இப்ப பாருங்க. கிரண் தன்னுடைய கண்ணை மூடிக்கிட்டு நடந்து வந்தா. இங்க பாருமா, இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது, இது நல்லது கிடையாது. அப்பதான் கிரனோட காலு ஒரு கல்லுல தடுக்குச்சு. அப்புறம் அவ மலையில கீழே மாட்டிக்கிட்டா. காப்பாத்துங்க அப்பா, என்ன காப்பாத்துங்க, நான் இந்த மலையில இருந்து கீழே விழுந்துடுவேன். ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டா? நான் தான் சொன்னேன்ல, பார்த்து நடந்து வான்னு. கிரண் மலையோட எந்த பகுதியில தொங்கிக்கிட்டு இருந்தாலோ அங்க இருந்து அவளை ஒரு நீளமான கயிறு இல்லாம காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். தோத்தாராம் உதவிக்காக கத்த ஆரம்பிச்சாரு. இங்க பக்கத்துல யாராவது இருக்கீங்களா? மலை பக்கமா ஒரு ஆள் போறத தோத்தாராம் அப்பதான் பார்த்தாரு. தோத்தாராம் அவர்கிட்ட போனாரு. அண்ணே, என்னோட பேரு தோத்தாராம். என்னோட பொண்ணு மலையில இருந்து தவறி விழுந்து இங்க மாட்டிக்கிட்டா. நீங்க தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. என்னால் எனக்கே உதவி பண்ணிக்க முடியாதே, ஆனால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட உயிரை என்னால் காப்பாற்ற முடியும். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. நான் ஒரு சைத்தான் மந்திரவாதி ஜோகோ. ஒருவேளை நான் உங்கள் பொண்ணோட உயிரை காப்பாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் அதுக்கு பதிலாக எனக்கு உங்களோட விடுதலையை கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? அதாவது நீங்கள் எனக்கு ஒரு வேலைக்காரனாக இருக்கணும். இங்க பாருங்க அண்ணே, நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் பண்றேன். அதுக்கு முதல்ல நீங்க என் பொண்ணு உயிரை காப்பாத்துங்க. தோத்தாராம் இப்படி சொன்ன உடனே தீய சக்தி மந்திரவாதி ஜோகோ தோத்தாராமோட பொண்ணு கிரணை மேல தூக்கினாரு. நீங்க என்னுடைய உயிரை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒன்றும் உனக்கு உதவியெல்லாம் பண்ணலை அப்பாவி பெண்ணே. நான் அதுக்கு பதிலாக உன்னோட அப்பாவை உன்கிட்ட இருந்து நிரந்தரமாக நான் எடுத்துக்கிட்டேன். உன்னோட அப்பா இப்போ எனக்கு, அதாவது ஜோகோவோட வேலைக்காரன். எனக்கு எதுவும் புரியலப்பா, இவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தரா எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட நேரம் கிடையாது. வீட்டுக்கு போய் உன் அம்மா கிட்ட சொல்லிடு, இன்னையிலிருந்து அப்பா திரும்ப வீட்டுக்கு வரமாட்டாருன்னு சொல்லு. ஜோகோ தோத்தாராம தன்னோட கூட கூட்டிட்டு போனாரு. கிரண் எத்தனையோ தடவை வேண்டி கேட்டுக்கிட்டா, ஆனா ஜோகோ திரும்பி பார்க்கவே இல்லை. அப்புறம் தோத்தாராமையும் பார்க்க விடல. அப்பா போகாதீங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. ஜோகோ தோத்தாராம கூட்டிக்கிட்டு அங்கிருந்து தூரத்துல வெறிச்சோடி போன ஒரு இடத்துல இருக்கிறவங்க வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவரு ஒரு மாய பலகையில ஒரு மாய எழுதுகோலால தோத்தாராமோட பேரை எழுதினாரு. அப்புறம் அது கூடவே ஒரு பறவையோட படத்தை வரைஞ்சாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை ஒரு பறவையா மாத்துறேன். அது மட்டும் இல்லாம உன்னோட பேரே தோத்தாராம் தானே. இனிமே நீ எனக்கு தான் வேலை செய்யணும். நான் இப்போ என்ன பண்ணணும்? நான் நல்லா சாப்பிட்டு ஓய்வெடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நீ தான் செய்யணும். ஜோகோ அந்த பலகையில ஒரு பறவையோட படத்தை வரைஞ்சு முடிச்ச உடனே தோத்தாராம் உடனே ஒரு பறவையா மாறினாரு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் எந்த வேலையும் செய்யறதுக்கு அவசியமே கிடையாது. போய் மார்க்கெட்ல இருந்து எனக்காக ஒரு தங்க நெக்லஸை திருடிட்டு வா. அப்போதானே நான் அதை விற்று பணம் சம்பாதிக்க முடியும். ஜோகோ உத்தரவு இட்ட உடனே அந்த பறவை நகையை திருடுறதுக்காக மார்க்கெட்டுக்கு பறந்தது. இங்க இன்னொரு பக்கம் கிரண் வீட்டுக்கு போனதும் எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கோயில் கிட்ட சொன்னான். அம்மா, அந்த மந்திரவாதி ஜோகோ அப்பாவை கூடவே கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் அவரை தன்னோட வேலைக்காரனா வச்சுப்பேன்னு சொன்னான். இப்படி நடந்ததுக்கு காரணம் நீதான் கிரண். அதுக்கு தான் சொல்லுவேன், பெரியவங்க பேச்ச கேளுன்னு. அம்மா, நான் இனிமே பெரியவங்க பேச்ச கண்டிப்பா கேட்குறேன். ஆனா அப்பாவை திரும்ப கூட்டிட்டு வாங்கம்மா. சரி வா, அந்த மந்திரவாதி வீட்டுக்கு போவோம். கிரணும் கோயலும் ரெண்டு பேரும் அந்த மலைப்பாதை வழியா போனாங்க. அந்த மந்திரவாதியோட வீட்டை தேடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறம் அவங்க கண்ணு அந்த வீடு பட்டுச்சு. அங்க பாருங்கம்மா, அந்த மந்திரவாதி அங்கதான் இருக்காரு. ரெண்டு பேரும் போய் அந்த மந்திரவாதி எதிர்க்க நின்னாங்க. நீங்க என் புருஷனை கூட்டிட்டு வந்துட்டீங்க, தயவு செஞ்சு என் புருஷனை எங்க கூட அனுப்புங்க. இப்போ அவன் உன்னோட புருஷன் கிடையாது, அவன் என்னோட வேலைக்கார பறவை. வேலைக்கார பறவையா? ஆமா, வேலைக்கார பறவை. நான் உன்னோட புருஷனை ஒரு பறவையா மாத்திட்டேன். என்னோட அப்பா எங்க?
அந்த பறவை எனக்காக நெக்லஸை திருட மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. அதனால் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க. இல்லைனா நான் உங்கள் 2 பேரையும் பறவையாக மாற்றிடுவேன். அப்புறம் இந்த குடும்பம் மொத்தமும் வாழ்க்கை முழுக்க எனக்கு சேவை செஞ்சிட்ருக்கணும். மாட்டேன், எங்க அப்பாவை கூட கூட்டிட்டு போகாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். பேசாம இங்கிருந்து கிளம்புமா. அப்புறம் உங்க அப்பாவை போல நாம 2 பேரும் இந்த மந்திரவாதிக்கு வேலைக்காரங்களா மாறிடுவோம். ஆனா அம்மா, அப்பாவை கூட கூட்டிட்டு போகாம எப்படி போறது? அதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிப்போம்மா. ஆனா இங்கிருந்து கிளம்புவோம். கோயல் தன்னுடைய பொண்ணோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த மந்திரவாதி வீட்ல இருந்து கூட்டிட்டு போனா. அப்பதான் தோத்தாராம் பறவை மார்க்கெட்ல இருந்து ஜோகாவுக்காக பழத்தை வாங்கிக்கிட்டு வந்தது. கிரணும் கோயலும் பறவையா மாறின தோத்தாராம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வா என்னோட அற்புதமான பறவையே, திரும்ப வந்துட்டியா? அப்புறம் அந்த ஆளு பறவைய கூண்டுக்குள்ள அடைச்சிட்டாரு. கோயிலும் கிரணும் ரொம்ப தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு இருந்தாங்க. நாம இந்த மந்திரவாதியை விட ஒரு பெரிய மந்திரவாதியா கண்டுபிடிக்கணுமா? ஆனா அம்மா, நாம மந்திரவாதியை போய் எங்க இருந்து தேடுறது? இவங்கெல்லாம் மந்திர சக்தியை காட்டுறதுக்கு அடிக்கடி போற இடத்துக்கு போகணும். ஆனா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இப்ப பணம் இல்லை. டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அது உள்ள போறதுக்கு. ஆனா கண்டிப்பா அதுக்கான முயற்சியை பண்ணுவோம். கோயிலும் கிரணும் அங்கிருந்து வீட்டுக்கு போறதுக்கு பதிலா நேரா மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்க ஒரு பெரிய பெண் மந்திரவாதி தன்னுடைய மாயங்களை காட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த மந்திரவாதி பெண் அவங்க கிட்ட வந்தாங்க. எங்க பாருங்க, என்னோட பேரு பரி. நான் ஒரு மந்திரவாதி. நீங்க 2 பேரும் இங்க எதுக்காக வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்காக காத்துட்டு இருந்தீங்களா இல்ல என்னோட மந்திரத்துக்காகவா? அது நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா இல்ல மாயங்களை பார்க்கணுமா? 2மே. பயப்படாத கண்ணா, உன்னோட அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. அது என்னுடைய புருஷனை ஒரு தீய மந்திரவாதி தன்னோட மந்திரத்தால அவரை பறவையா மாத்திட்டான். தயவு செஞ்சு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். இப்போதைக்கு எங்க கையில காசு இல்லை. ஆனா பரி அவங்க பேசுறத தடுத்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த மந்திரவாதியோட பேரு ஜோகோவா? ஆமாங்க. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு நான் தான் மந்திரத்தை கத்து கொடுத்தேன். ஆனா அவன் மந்திரத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என் பொண்ணை மீனா மாத்திட்டான். அப்புறம் அவளை சமைச்சு சாப்பிட்டுட்டான். அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியுங்க. ஆனா இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க கொடுத்துடுறோம். ஆனா எனக்கு அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா போதும். அப்புறம் உங்களோட உதவி வேணும். சரி சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன் புருஷனை அவன் பறவையா மாத்தினதுக்கு மாய பலகைய பயன்படுத்தி இருப்பான். அதனால அந்த பலகையை நாம அடைஞ்சே தீரணும். அதுல இருந்து உன் புருஷனோட பெயரையும் அப்புறம் அந்த பறவையோட படத்தை அழிச்சாகணும். இவ்வளவுதான் பண்ணணுமா? இது கேட்கறதுக்கு சுலபமா இருக்கும், ஆனா அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா அந்த மாய பலகையில எந்த சித்திரத்தை அவன் மாய எழுதுகோளால வரைஞ்சானோ அதை அழிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான அருவி தண்ணி வேணும். ஏன் உங்களால அந்த அருவியில இருந்து தண்ணீரை எடுத்துட்டு வர முடியாதா? கண்டிப்பா எடுத்துட்டு வர முடியும். ஆனா அந்த அருவி தண்ணியை ஒருத்தரால தான் கொண்டு வர முடியும். அவங்க வாழ்க்கையில பொய்யே சொல்லியிருக்க கூடாது. ஆனா என் வாழ்க்கையில நான் சில பொய்களை சொல்லியிருக்கேன். அதனால நான் அருவியில போய் தண்ணி எடுத்தா அந்த அருவி வத்தி போயிடும். சரிங்க, அப்படின்னா இந்த வேலையை நான் செய்யறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் போய் சொன்னதே கிடையாது. அது எந்த அருவின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. பரி கோயில் கிட்ட அந்த அருவி இருக்கிற இடத்த சொன்னாங்க. கோயில் ஒரு பாட்டிலை எடுத்துக்கிட்டு அந்த அற்புதமான அருவி கிட்ட போனா. அப்புறம் பாட்டில்ல அந்த அருவி தண்ணியை நிறைச்சு கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க 3 பேரும் ஜோகோவோட வீட்டை நோக்கி போனாங்க. ஜோகோ தன்னுடைய வீட்டு வாசல்ல கட்டில போட்டு அதுல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான். எதிர்க்க அந்த கூண்டு இருந்தது. அதுல தோத்தாராம் பறவை கைது செய்யப்பட்டிருந்தது. பரி கிரண் கிட்ட சொன்னாங்க, போ, நீ போய் கூண்டுல இருக்கிறவன் அப்பாவை விடுதலை பண்ண. நான் அதுக்குள்ள போய் அந்த மாய பலகையை தேடுறேன். பரி ஜோகோவோட வீட்டுக்குள்ள போனாங்க. அங்க டேபிள் மேல அங்க அந்த மாய பலகையும் அந்த மாய எழுதுகோளும் வைக்கப்பட்டிருந்தது. பரி அது 2த்தையும் எடுத்தாங்க. அப்புறம் அறைய விட்டு வெளியே வந்தாங்க. இங்க இன்னொரு பக்கம் கிரண் கூண்டு கிட்ட போனா. அப்புறம் அவ அந்த கூண்டை திறந்து விட்டா. ஆனா அப்பன்னு பார்த்து ஜோகோ கண் விழிச்சிட்டான். இந்த கூண்டை திறக்கிறதுனால மட்டும் நீ உன்னோட அப்பாவை விடுதலையாக்க முடியாது குழந்தை. அதுக்காக நீ இன்னும் சில விஷயங்களும் பண்ணணும். அப்பதான் பரி கையில அந்த மாய பலகையை எடுத்துட்டு வெளியே வந்தாங்க. அது என்கிட்ட இருக்கு ஜோகோ. பரி பாட்டில இருக்கிற அந்த மாய தண்ணீரை மாய பலகை மேல தெளிச்சாங்க. அப்புறம் பலகையில இருந்த அந்த பறவையோட சித்திரமும் தோத்தாராம் பேரு 2மே அழிஞ்சு போச்சு. தோத்தாராம் தன்னுடைய பழைய ரூபத்துக்கு திரும்பி வந்துட்டாரு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட பரி. அப்ப சரி, இப்ப நான் சரியான வேலையை பண்றேன். பரி மாய எழுதுகோலால
பலகையில ஜோகோவோட பேரை எழுதினாங்க. அப்புறம் ஒரு எலியோட சித்திரத்தை வரைஞ்சாங்க. அதனால ஜோகோ இப்போ எலியா மாறிட்டான். அப்புறம் பரி அந்த எலிய அதே கூண்டுக்குள்ள கைது பண்ணி வச்சாங்க. அதுலதான் இது வரைக்கும் தோத்தாராம் கைதா இருந்தாரு. இங்க இருந்து விடுதலை ஆகி தோத்தாராம் தன்னுடைய குடும்பத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி போனாரு.